ஹலோ கைஸ், ஜோகல் வந்து நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ்க்கு நிறைய ஓப்பனிங் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ், இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, சர்வீஸ் பேஸ் கம்பெனி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எப்படி ஸ்விட்ச் பண்றது, பர்டிகுலர் ரோலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, பர்டிகுலர் ரோலுக்கு உங்களுக்கு எப்படி ரெஸ்யூம் கிரியேட் பண்றது, ஒரு கைடன்ஸ் வேணா ஸ்டார்ட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் எதை பத்தி பார்க்க போறோம்னா ப்ரீசேல் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் சொல்யூஷன் அண்ட் ஆர்கனைசிங் பிளானிங் அண்ட் கிரியேட்டிங் த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணுவீங்க, சப்போஸ் அந்த ஒரு கிளைண்ட் வந்து அதில் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து டெவலப்மெண்ட் டீம்கிட்ட கன்வே பண்ணுவீங்க, ஸோ அதை எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்கன்னு தான் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் ரெடி ப்ராடக்ட் மேனேஜரோட நீங்கள் க்ளோஸாக ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் சரியாகலைன்னா நீங்கள் ப்ராடக்ட் மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அவங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ எதனால சேல்ஸ் ஆக மாட்டேங்குது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் எக்ஸ்பர்ட்னு ஒரு டீம் இருக்கும். அதில் கூட காண்டாக்ட் பண்ணி ஸோ இது வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, ஸோ கிளைண்ட் சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டா வந்து சொல்யூஷன் எக்ஸ்பர்ட் வந்து ஃபீச்சர்ஸை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ரோலுக்கு உங்களுக்கு என்ன கீ ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும் அஸ் அ ப்ரீசேல் இன்ஜினியர் ஆர் எனி சப்போர்ட் ரோல் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் அண்டு எக்ஸ்போர்ட் டு த டேட்டா பேஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ்கியூஎல் நான் எஸ்கியூஎல் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் எனி ஆஃப் த பவர் பிஐ டூல் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் பிஐ டூல் எது கேட்டிருக்காங்க, உங்களுக்கு உங்கள் டிபிஏ கணக்காக உங்களுக்கு டேட்டா இருக்கும். ஸோ அந்த கிளைண்ட்ஸ் வந்து டேட்டா வாங்கி நீங்கள் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்லணும், இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ சேல்ஸ் அடைஞ்சிருக்கு, இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ கம்மியாக சேல்ஸ் அடைஞ்சிருக்கு, ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு பவர் பிஐ டூல் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் பை டூல் வந்து உங்களுக்கு இல்லை டேட்டா வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக காட்டும். இப்போ ஜோகோ வந்து நிறைய இடத்துல கிளைண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எங்கே நிறைய சேல்ஸ் ஆகுது பார்க்கணும், ஒரு மேப் மாதிரி கூட அந்த பவர் பிஐ டூல பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஸோ இந்தியாவில் நல்லா சேல்ஸ் ஆகியிருக்கு, இல்லை யூஎஸ் நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டேட்டா வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக காட்டுறது தான் பவர் பிஐ டூல். ஸோ அது இல்லாமல் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு பவர் பிஐ டூல. ஸோ அதனால உங்களுக்கு எஸ்கியூஎல் கேட்குறாங்க, பிஐ டூல் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் கேட்டிருக்காங்க, எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பொறுத்தவரையும் நீங்க சப்போர்ட் ரோல் எது வேணா ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்லை ப்ரீசேல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணாலும் ஓகே. எஸ்கியூஎல் பிளஸ் பவர் பிஐ டூல் தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஜாபுக்கு கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. 2 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸோ இதான் ஜென்ரல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. உங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, கரண்ட் சிடிசி கேட்டிருக்காங்க, எக்ஸ்பர்ட் சிடிசி கேட்டிருக்காங்க. ஸோ உங்க கரண்ட் சிடிசியோட பிளஸ் 50% ஹைக்கோட நீங்க எக்ஸ்பர்ட் சிடிசி போடுங்க. ஓகேங்களா? பர்சன்டேஜ் ஹைக்லாம் ஜோகோல கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஸ்கில் செட் போட்டு வில்லிங் டு நைட் ஷிஃப்டாக கேட்டிருக்காங்க, நீங்கள் எஸ்க்கு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கால் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக எக்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எக்ஸ்பர்ட். ஸோ ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துருக்காங்க. டிசைர்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா 1 to 3 years கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்க வரையும் நீங்கள் இன்வால்வ் தர் ப்ரொவைடிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வித் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஜோகோ பொறுத்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அவங்க ஏதாச்சும் எரர் ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஒரு தனி ஃபியூச்சர்ஸ் வேணும், சார் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட தான் ரீச் ஆவாங்க. ஓகேங்களா? கிளைண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இமெயில் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லை லைவ் சாட்ஸ் மூலமாக. லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோகோ வந்து நிறையா இடத்துல வந்து ஒரு வெபினார் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போடுவாங்க. ஸோ அவங்க ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து டெமோ காட்டும் போது நீங்கள் அந்த ப்ராடக்ட்டோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கீ ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதான் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. கான்ஃபிகர் கஸ்டமர் அப்ளிகேஷன் பேஸ்ட் வந்து கஸ்டமர் ஒர்க் ஃப்ளோ கேட்டிருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ண பர்டிகுலர் அப்ளிகேஷனை. ஸோ அப்புறம் ட்ரைன் த கஸ்டமர் ஆன் யூசிங் த ப்ராடக்ட் எஃபெக்டிவ்லி. ஸோ உங்களுக்கு கீழே ஜூனியர்ஸ் வருவாங்க, அந்த ஜூனியர்ஸை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் க்ளோஸ்லி வித் சப்போர்ட் அண்ட் இன்ஜினியரிங் டீம் டு ரிசால்வ் த டெக்னிக்கல் இஷ்யூ. ஸோ இங்கே வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலும் வருவாங்க. எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் கிட்ட டேரெக்டாக போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்கிட்ட தான் அந்த கொரி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கொரி வந்துட்டு அவங்க வந்து ரிசால்வ் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஆஃப் இன்டகிரேஷன் இன்ஜினியர்னு இருக்கும். அவங்களே ரிசால்வ் பண்ண முடியலன்னா அதுக்கு தான் டெவ் டீமுக்கு போகும். மோஸ்ட்டாலே இது சப்போர்ட் இன்ஜினியர்கிட்ட நிறைய இஷ்யூ வந்துச்சுன்னா கிளியராக மந்த்லி வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெவ்வேறு டீம் கூட. ஸோ அவங்க சொல்லுவாங்க பர்டிகுலர் இந்த ப்ராடக்ட்டில் நிறைய இஷ்யூ வருது, டெக்னிக்கல் டீம் சொல்லுவாங்க இஷ்யூ வருது, இது வந்து நாங்கள் ஜீரா கடை கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து பக் ஃபிக்ஸ் டீம்கிட்ட கொடுத்துருக்கோம், இல்லை டெவலப்பர்
டீம்கிட்ட கொடுத்துருப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சேல்ஸ் இன்ஜினியர் இல்லாட்டி இப்போ இந்த சொல்யூஷன் எக்ஸ்பர்ட்டாக நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கு மேனேஜர் இப்போ ப்ராடக்ட் மேனேஜர்கிட்ட இது அவங்க மீட்டிங் வச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இந்த இந்த ஃபீச்சர்ஸில் நிறைய பக் ஃபிக்ஸ் வருது. ஸோ இதை நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணால் தான் கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து நிறைய சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் இந்த ரோல் இருக்கும். இந்த ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா 1 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்பேஸ்ல சொல்யூஷன் கன்சல்டிங், பிசினஸ் அனாலிசிஸ் ஆர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ரோலில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. சப்போர்ட் ரோல் இருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? பட் சப்போர்ட் ரோல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோ கோட் அண்ட் நோ கோட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி உங்களுக்கு இது இல்லைன்னா இது செலக்ட் ஆகிறது கஷ்டம். ஏன்னா இங்கே ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் லோ கோட் அண்ட் நோ கோட் பிளாட்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கெங்கே அவங்க ஸ்ட்ராங் நாலேஜ் கேட்டிருக்காங்களோ அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்லேட் பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட் டு த டெக்னிக்கல் சொல்யூஷன். ஓகேங்களா? நியூ ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க. அது நீங்கள் டெக்னிக்கல் டீம்கிட்ட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்னென்ன கேட்குறாங்க, எபிலிட்டி டு ஒர்க் இந்த நைட் ஷிஃப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபெமிலியர் வித் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் இன்டகிரேஷன் கான்செப்ட், ஏபிஐ அண்ட் வெப் புக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் ஃபெமிலியராக இருக்குன்னு கேட்டாங்க. உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராம் லாங்குவேஜ், பேசிக் ஆஃப் ஏபிஐ அண்ட் வெப் புக் தெரிஞ்சால் போதும். பட் இதில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது நீங்கள் லோ கோட் அண்ட் நோ கோட் பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா? மேண்டேட்டியாக உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இதில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த ரெகுலர் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஓசி அனலிஸ்ட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 6 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 24/7 கேட்டிருக்காங்க. வீக் ஆஃப் எனி 2 days ஃப்ரம் தி வீக் டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீக்கெண்டில் ஒர்க் பண்ணால் 2 days வந்து வீக் ஆஃப் கொடுத்துருவாங்க வீக் டேஸில். ஓகேங்களா? ஸோ இயர் ஆஃப் கிராஜுவேஷன் அப் டு 25 பாஸ் அவுட் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்பாண்ட் டு த சைபர் செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ். ஸோ ஏதாவது த்ரெட் பர்டிகுலர் லொக்கேஷனில் த்ரெட், இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் பர்டிகுலர் ரீஜனில் ஏதாவது சைபர் செக்யூரிட்டி த்ரெட் இருந்தால் நீங்கள் தான் சைபர் செக்யூரிட்டி டீம்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் ஆளாக இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்களா? ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டே அப்டேட் ஆன் த லேட்டஸ்ட் மால்வேர் அண்ட் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மானிட்டர் வேரியஸ் டிக்கெட் கியூ வித் அபிலிட்டி டு ப்ரியாரிட்டிஸ் த டிக்கெட் பேஸ்ட் ஆன் த சர்க்கம்ஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த த்ரெட் இருந்தாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைபர் செக்யூரிட்டி டீம் தான் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட நீங்கள் டிக்கெட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நீங்கள் வேரியஸ் டீம் கூட நெட்வொர்க்கிங் அதுக்கு எல்லா டீம் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டிக்கெட்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் த வேரியஸ் சோர்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லும் உங்களுக்கு செக்யூரிட்டி ரிலேட்டடாக தான் இருக்கும். எஸ்ஓசி அனலிஸ்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஓசி அனலிஸ்ட் மஸ்ட் ஹேவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இன் வேரியஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சச் அஸ் விண்டோஸ் கேட்டிருக்காங்க, ஓஎஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் லினக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கணும். ஓகே, லினக்ஸ் கமாண்டு நெட்வொர்க்கிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ்ஓசி அனலிஸ்டார் ஆர் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் பேசிக் ஷெல் ஸ்கிரிப்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் ஈஸியாக அந்த ஜாபை கிளியர் பண்ணலாம். வேறு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாவே போதும். அவங்க மஸ்ட் வந்து ஷெல் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில், ஓகே, லினக்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது அது பேசிக்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் லினக்ஸ் கமாண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? திஸ் ப்ரொஃபஷனல் ரெக்வயர்ட் டு ஹேண்டில் காமன் செக்யூரிட்டி இன்சிடென்ட் இண்டிபெண்டன்ட்லி பட் நோ வென் டு எஸ்கலேட் டு த ஹையர் டெரிஸ் ஆஃப் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சின்ன செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பெருசாக ஏதாச்சும் வரும்போது வந்து எது ப்ரியாரிட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எது இம்பாக்ட் அனாலிசிஸ் வந்து ஒரு சப்போர்ட் ரோலுக்கு இல்லாட்டி ஆப்ரேஷன் ரோலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேங்களா? ஸோ அது என்ன இம்பாக்ட் இருக்க பொறுத்து தான் உங்களுக்கு டிக்கெட்டில் நீங்கள் ஹையாக மீடியமாக லோவான்னு உங்களுக்கு செப்பரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து தான். ஸோ அதனால இம்பாக்ட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ இம்பாக்ட் ஆகிருக்கு, கஸ்டமர் என்ன உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் டவுன் ஆகுது, என்ன இம்பாக்ட் ஆகிடும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நாலேஜ் இன் எனி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் எனி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. பேசிக் ஆஃப் ஷெல் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரோலுக்கு நீங்கள் ஷெல் ஸ்கிரிப்ட் நல்லா தெரிஞ்சால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிடிசி ப்ளஸ் 50% ஹை கூட எக்ஸ்பிரஸ் டிசி போடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆப்ரேஷன் இன்ஜினியர். ஸோ இதுக்கு நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். ஓகேங்களா? செப்பரேட் வீடியோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அந்த டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் இதுன்னு இருக்கும். இதில் நீங்கள் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். இங்கே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா? ஸோ கிளவுட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஒர்க் லொகேஷன் வந்து சென்னை தான். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஸ்டால் கான்ஃபிகர் உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நெட்வொர்க்கிங் காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது இல்லாமல் பேஷ் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் ஆப்ரேஷன் ரோல் இல்லை சப்போர்ட் ரோல் போனீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும், எனி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பைத்தன் இல்லாட்டி ஜாவா, ஓகேங்களா, அது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது பேசிக்காக தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் என்ன
என்னன்னா யுனிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எஸ்கியூல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட் ரோல் போயிட்டா நெக்ஸ்ட் எப்படி டெவாப்ஸ் போகிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் இப்படி தான் வந்தேன். நான் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது சப்போர்ட் ரோல் வந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணேன் டெவாப்ஸ் ரோலுக்கு. ஓகேங்களா? இந்த ரெக்வயர்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா 2 to 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு அதான் இந்த நெட்வொர்க்கிங் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் சிபியூ ரேம் கேட்டிருக்காங்க. பேஸ் கண்டென்ஸ் ஆஃப் சாஸ் ப்ராடக்ட் ஆர்எம்டிஎஸ் நோஎஸ்கியூஎல் கேட்டிருக்காங்க. ஹடூப் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அப்போ தான் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த 4 ரோலில் உங்களுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷன் வீடியோ ஒர்க் பண்ணிட்டேன். இந்த 3 ரோல ப்ரீசேல்ஸ் இன்ஜினியரிங், சொல்யூஷன் எக்ஸ்பர்ட், எஸ்ஓசி அனலிஸ்ட் இதில் உங்களுக்கு வந்து எதுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷன் வீடியோ வேணும், இல்லாட்டி உங்களுக்கு ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வீடியோ வேணா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான். கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.